அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்வாங்க. தங்கள் வம்சம் எந்தவித தடையும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான் வாழையடி வாழை என்பதற்கான அர்த்தம். 16 செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் செய்வதில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு செல்வம்தான் குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் படும் வேதனையை நம்மால் சொற்களால் சொல்ல இயலுமா? இயலாது. அப்படிப்பட்ட குழந்தையின்மை பிரச்சனை தீர்வதற்கு செய்யக்கூடிய வாராகி அம்மன் தீப வழிபாட்டை பற்றித்தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. அப்போதுதான் உங்களுக்கு இந்த வழிபாடு எப்படி முறையாக வழிபட வேண்டும்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்தாலும் அந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு என்று பிள்ளை வேண்டும் அல்லவா? அன்றைய காலத்தில் பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் 10-15 பிள்ளைகள் கூட பிறக்கும். ஆனா இன்றைய காலத்தில் ஒன்று பிறப்பதே மிகவும் அரிதாக போய்விட்டது. இதற்கு வாழ்வியல் ரீதியான காரணங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு தங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் காரணமாக திகழும். மருத்துவ ரீதியாக ஆலோசனை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாராகி அம்மன் வழிபாட்டையும் முழு நம்பிக்கையோடு செய்துவாங்க. நிச்சயமாக விரைவிலேயே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த தீபத்தை நாம் நம்முடைய வீட்டிலேயே ஏற்றலாம். வாராகி அம்மனுக்கு உகந்த திதியான பஞ்சமி திதி அன்று ஏற்ற ஆரம்பிங்க. அப்படி இல்லை என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்ற ஆரம்பிங்க. அன்றைய தினம் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மனின் படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்றுங்க. முதல் நாள் மட்டும் முருகப்பெருமானுக்கும் சேர்த்து ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். அதோடு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைங்க. மற்ற நாட்கள்ல நீங்க தீபம் மட்டும் ஏற்றினால் போதும். அப்படி வாராகி அம்மன் படம் உங்கள் வீட்டில் இல்லை என்றாலும் பரவாயில்லை. உங்கள் குலதெய்வத்தின் முன் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வாராகி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வாராகி அம்மன் இந்த தீப ஒளியில் வந்து அமர்வாள். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு அரச இலை தேவைப்படும். 2 அரச இலைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவிக்கொண்டு அந்த அரச இலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்க. அரச இலையின் நுனியானது கிழக்கு பார்த்தவாறு வைங்க. தீபமும் கிழக்கு பார்த்தவாறு எரிய வேண்டும். இப்பொழுது இந்த 2 அரச இலைகளுக்கு மேலே புதிதாக வாங்கிய 2 அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்க. இந்த அகல் விளக்குகளுக்கும் சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சு திரிகளை ஒன்றாக இணைத்து ஒரு திரியாக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க. இப்படி நாம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வாராகி அம்மனிடம் குழந்தை பாக்கியம் வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லாததால் பட்ட கஷ்டங்கள் என்று அனைத்தையும் நம்முடைய அம்மாவிடம் கூறுவது போல வாராகி அம்மனிடம் கூறி வழிபாடு செய்யுங்க. இப்படி தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில், அதாவது 5:30 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இயன்றவர்கள் தினமும் அரச இலையை மாற்றிக்கொள்ளலாம். இயலாதவர்கள் அரச இலை காய்ந்த பிறகு புதிதாக மாற்றி வைத்துக்கொண்டு இந்த வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 48 நாட்களில் பலன் கிடைக்காத பட்சத்தில் 90 நாட்கள் வரை கூட ஏற்றுங்க. உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறுதான் பலன் கிடைக்கும் என்பதால் நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி
வாராகி அம்மனை வழிபாடு செய்து வாங்க. அற்புத சக்திகள் கொண்ட வாராகி அம்மனை முழு மனதோடு நம்பி இந்த தீப வழிபாட்டை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக நீங்கள் எடுக்கும் உங்க மருத்துவ முயற்சியோடு இந்த தீப வழிபாட்டையும் முழு நம்பிக்கையோடு செய்து வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு விரைவிலேயே நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைத்தவர்கள் இதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, அவங்களும் பயன்பெறட்டும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.